அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கமிட்டிக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு என்ன மாதிரியான உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பிஎஸ்எல் முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இதனுடைய தகவல் தெரிஞ்சு இந்த பணத்தை எளிமையான முறையில் வாங்கிறது எப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சேனலில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை மிக மிக விரைவில் பெற போகிறீங்க அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னாக்கா பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் கமிட்டி கொடுக்கக்கூடிய அப்டேட்டுகள் மூலமாக நம்மளுடைய பணத்தை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னாக்கா நம்மளுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அவங்க செயல்பட்டதுனால அவங்களுடைய பணத்தை வாங்கியிருக்காங்க. இன்னும் பணம் பெற முடியாமல் இருக்கிறவங்க இந்த சேனலில் இணைஞ்சிருந்தாலும் உங்களுக்கான பணம் மிக விரைவில் கிடைக்கும். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய ஆர்எம் லோதா கமிட்டிக்கு உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் ரிப்போர்ட் காப்பி என்பது வழக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தாக்கல் பண்ணாங்க. அதாவது 10/2/2025 தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அது லிஸ்டட் ஆன்னா என்னைக்குனாக்கா 11/2/2025 கோர்ட் நம்பர் 9 உச்சநீதிமன்றத்தில் பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய ஹியரிங் வந்தது. அந்த ஹியரிங்கில் கமிட்டி கிட்டருந்தும் செபி கிட்டருந்தும் ஒரு முக்கியமான கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பியது. அதே மாதிரி கமிட்டியும் ஒரு சில அறிக்கைகளை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அறிக்கைனாக்கா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் மொகாலி பதிந்தால இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளினுடைய வெரிஃபிகேஷன். அதாவது 1956 குடியிருப்புகள் இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 611 குடியிருப்புகள் விற்கப்படாமல் இருக்குது. மீதி எல்லாமே 1300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் விற்பனை செய்யப்பட்டு ஒரு சில குடியிருப்பு வாசிகள் முழுமையான பணம் கட்டி குடியிருக்கிறாங்க. ஒரு சிலர் இன்னும் பணம் செலுத்த வேண்டியிருக்கு. எவ்வளோ செலுத்தணும், எவ்வளோ இனி ஃப்ளாட் விற்க வேண்டியிருக்கு. இந்த அறிக்கையில் உச்ச நீதிமன்றத்தில் கமிட்டி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு படி மேலே போயிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கமிட்டிக்கு. அந்த உத்தரவு என்னன்னாக்கா அந்த உத்தரவு பார்க்கும்போது தான் நமக்கு மிக மகிழ்ச்சியே கொடுக்குது. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 9 பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய வழக்கு ஹியரிங் வந்தது. அது என்னைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11/2/2025 அன்னைக்கு ஹியரிங் வந்தது. அந்த ஹியரிங்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஆர்எம் லோதா கமிட்டி ஒரு முக்கியமான அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. அந்த அறிக்கை என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னாக்கா பஞ்சாப் மாநிலம் மொகாலி அண்ட் பதிந்தால இருக்கக்கூடிய குடியிருப்புகள் விற்பனை சம்மந்தமான ஒரு அறிக்கை தான். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் சிட்டி மொகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டவுன்ஷிப்பு பிஎஸ்எல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு அங்கே கிட்டத்தட்ட 1956 குடியிருப்புகளை உருவாக்கி அதில் 1300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை விற்பனைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே விற்பனை ஆன நிலையில் இன்னும் இஎம்ஐ தொகை கட்ட வேண்டிய சூழ்நிலையில் அங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் முழுமையான பணம் கட்டியிருக்காங்க. ஒரு சிலர் இன்னும் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை கமிட்டிக்கும் பிறப்பிச்சிருக்காங்க. இதன் விஷயத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 வாரத்துக்குள்ளே இதனுடைய விஷயத்தை முழுமைப்படுத்தி இமிடியேட்டாக ஃப்ளாட் ஓனர்ஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணணும். பேலன்ஸ் பேமெண்ட் என்ன இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரணுன்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு உத்தரவையும் கமிட்டிக்கு பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு பாருங்கள். இங்கே 6 பாயிண்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்கள் 8/8/2024 உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தது. அந்த ஆணை என்னன்னாக்க பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பொது அறிவிப்பின் மூலம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதாவது மாவட்ட வாரியாக விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டிக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க. இதனுடைய ஃபைனலிஸ்ட் இன்னும் பண்ணாமல் இருக்கிறதுனால இமிடியேட்டாக அதாவது லேட்டர் தென் செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் 2025 அதாவது மார்ச் மாதம் 2வது வாரத்துக்குள்ளே இதனுடைய பப்ளிக் நோட்டீஸை நீங்கள் வெளியிடணும் சொத்துக்கள் விற்பனைக்கு அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள் 6 பாயிண்டில் வைட் த ஆர்டர் ஆஃப் டேட் 8/8/2024 this court had laid down the procedure with regard to the public acquisition of properties
பொது அறிவிப்பின் மூலமாக வந்து சொத்துக்களை விற்கிறதுக்காக ஒரு உத்தரவை பிறப்பித்து நீங்கள் விற்பனை மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தால் வந்து உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனால் வந்து கமிட்டி வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பாருங்கள் சொல்லியிருக்காங்க, ஆஸ் பாசிபிள் அண்ட் நாட் லேட்டர் தென் செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் 2025. அதாவது மார்ச் 2வது வாரத்துக்குள்ளே வந்து கூடுமான வரை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பொது அறிவிப்பின் மூலமாக சொத்துக்களை வந்து ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து மிக ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. ஏன்னாக்கா இந்த உத்தரவை கமிட்டி வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்துருச்சுனாக்கா நமக்கான பணம் வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சொத்துக்கள் வந்து அடுத்தடுத்து விற்கிறதுக்கான நடவடிக்கை வந்து கமிட்டி மேற்கொள்ளுவாங்க. நண்பர்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்த ஒரு விஷயம் வந்து ஆறுதலாக இருந்தாலும் நமக்கான பணம் கிடைக்கும்போது தான் மிக மிக மகிழ்ச்சி தரும் நமக்கு அப்படின்றது என்னால் கண்டிப்பாக 100% உறுதியாக நம்ப முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து கமிட்டி வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது மார்ச் 2nd வீக்குள்ளே இதன் மீதான நடவடிக்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும், அதாவது ஏலத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதற்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான அறிவிப்பு வந்த உடனே மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவு செஞ்சு அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரியப்படுத்துகிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.